திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில். கேரள மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற இந்துக்கள் வழிபடும் கோயிலாகும். திருவனந்தபுரம் நகரத்திலுள்ள கோட்டைக்குள் அமைந்துள்ளது. இக்கோயில் விஷ்ணுவுக்கு உரிய 108 திவ்ய தேசங்கள் எனப்படும் புனித வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. மூலநாதரான பத்மநாப சுவாமி மகாவிஷ்ணுவின் அவதாரமாக அனந்தசயனம் எனப்படும் யோகனித்திரையில் ஆழ்ந்திருக்கும் வண்ணம் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். நம்மாழ்வாரின் பாடல்களிலிருந்து 10வது நூற்றாண்டிலேயே இக்கோவில் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. சகந்த புராணம் மற்றும் பத்ம புராண நூல்களில் இக்கோவிலை பற்றிய குறிப்புகள் மற்றும் சிறப்புகள் அடங்கியுள்ளன. ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் அமைந்துள்ள இடமானது பரசுராமரின் க்ஷேத்திரம் எனப்படும் 7 க்ஷேத்திரங்களில் ஒன்றாக அறியப்படுகிறது. இறைவனின் முத்திரையாக விளங்கிய வலம்புரி சங்கு திருவாங்கூர் அரசின் முத்திரையாகவும் பிறகு கேரள அரசின் முத்திரையாகவும் வெகு நாட்களுக்கு புழக்கத்தில் இருந்து வந்தது. திருவாங்கூர் நிலப்பகுதியின் இறைவனாக இன்றும் ஸ்ரீ பத்மநாபர் போற்றப்படுகிறார். கோவிலின் உள்கட்டமைப்பு அழகிய ஓவியங்கள் மற்றும் சுவரோவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு பக்கத்திலிருந்து கருவறை வரை நீண்டு செல்லும் பரந்த நடைபாதை 365 கல் தூண்களுடன் நேர்த்தியான வேலைப்பாடுகளுடன் செதுக்கப்பட்டுள்ளது. கோவிலின் கொடிமரம் 80 அடி உயரம் கொண்டு தங்கம் முலாம் பூசப்பட்ட செப்பு தகடுகளால் மூடப்பட்டுள்ளது. கோவிலின் பலிப்பீட மண்டபம் மற்றும் முக மண்டபத்தில் சில சுவாரஸ்யமான கட்டமைப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. அழகிய இந்து கடவுள்களின் சிலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. பக்தர்களின் கவனத்தை ஈர்க்கும் மற்றொரு கட்டமைப்பு நவக்கிரக மண்டபமாகும். இதன் கூரையில் 9 கோள்கள் உள்ளவாறு சித்தரிக்கப்பட்டுள்ள காட்சி பக்தர்களை ஈர்க்கிறது. மூலவரான பத்மநாத சுவாமி ஹேமகூட விமானத்தின் கீழ் வீற்றிருக்கிறார். அவர் 18 அடி நீளம் கொண்ட அந்த பிரதான சிலையை 3 வெவ்வேறு கதவுகள் வழியாக பார்த்து தரிசிக்கலாம். முதல் கதவு வழியாக தலை மற்றும் மார்பை பார்க்க முடியும். இரண்டாவது கதவு வழியாக கைகளையும் 3வது கதவு வழியாக கால்களையும் பார்க்க முடியும். மகாவிஷ்ணுவின் விக்கிரகம் 10,008 சாலிக்கிராமங்களினால் வடிவமைத்ததாகும். இது நேபாளத்தில் உள்ள புனித நதியான கண்டகி நதியின் கரைகளில் இருந்து மிகவும் கவனமாக இந்த சாலிக்கிராமங்களை பக்தியுடன் தேர்வு செய்து பூஜை மற்றும் வழிபாடுகளுடன் யானையின் மீது வைத்து அலங்கரித்து திவ்ய ஆராதனையுடன் கொண்டுவரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கோவிலின் தென்புற பிரகாரத்தில் யோக நரசிம்ம சுவாமி பாதி சிங்கம் மீதி மனித வடிவிலான மகாவிஷ்ணுவின் அவதாரமாக காட்சி தருகிறார். சந்நிதிக்கு முன்னால் ஹனுமானும் சந்நிதிக்கு பின்னால் கிருஷ்ணனும் காட்சி தருகின்றனர். ஹனுமான் மீது சாத்தப்படும் வெண்ணெய் எவ்வளவு நாளானாலும் எப்படிப்பட்ட வெயில் காலத்திலும் உருகுவதும் இல்லை, கெட்டுப்போவதும் இல்லை. இது பக்தர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. கோவிலின் தெற்கு பக்கத்தில் லக்ஷ்மி வராகர் கோயிலும் ஸ்ரீனிவாசர் கோயிலும் உள்ளன. கோவில் தரிசன நேரம். நிர்மால்ய தரிசனம் அதிகாலை 3:30 மணி முதல் அதிகாலை 4:45 மணி வரையிலும் நடைபெறும். பொது தரிசனம் காலை 6:30 மணி முதல் 7 மணி வரையிலும், காலை 8:30 மணி முதல் 10 மணி வரையிலும், காலை 10:30 மணி முதல் 11:10 மணி வரையிலும், காலை 11:45 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6:15 மணி வரையிலும், மாலை 6:45 மணி முதல் 7:20 மணி வரையிலும் தரிசனம் செய்யலாம். ஆடை கட்டுப்பாடு. ஆண்கள் மேல் சட்டை அணியாமல் வேட்டி மட்டுமே அணிய வேண்டும். பெண்கள் புடவை பாவாடை தாவணி அணிந்து கொள்ள வேண்டும். சுடிதாருக்கு அனுமதி இல்லை. கால்கள் தனியாக தெரியும் படி எந்த ஆடைகளுக்கும் அனுமதி இல்லை. இடுப்பு முதல் கால் வரை முழுவதுமாக மூடி இருக்கும் ஆடைகள் மற்றும் பாரம்பரிய ஆடைகளுக்கு மட்டுமே அனுமதி. கோவிலுக்கு உள்ளே செல்போன் மற்றும் கேமராக்கள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை. திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கோவில். திருவனந்தபுரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பழவங்காடி மகா கணபதி கோயில் கணேசருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் 32 விதமான கணபதி வடிவங்கள் உள்ளன. இந்த கோயில் திருவிதாங்கூர் இராணுவத்தில் பணியாற்றும் வீரர்களுக்கு ஒரு முக்கியமான வழிபாட்டு தலமாகவும் இந்து சமூகத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க மத தலமாகவும் உள்ளது. திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோவிலில் இருந்து 300 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பத்மநாதசாமி கோவிலுக்கு செல்லும் முன் இந்த கோவில் விநாயகரை வணங்கி விட்டு செல்வது சிறந்த பலனை தரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.